ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூஜி ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேங்க. அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூஜி ஃப்ரெண்டுங்க. இவங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க மேரேஜ் ஆனதுமே அம்மா ஊர் தான். ஸோ அதனால் நான் எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலுமே அவங்க தான் என்னை மீட் பண்ண வருவாங்க. என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு வாடின்னு. பட் என்னால் போக முடியாது. அவங்க வீடு கொஞ்சம் லாங்காக இருக்கும். 2 வீலரும் இங்கே நம்ம ஊரில் விட்டுட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் பசங்களை வச்சுட்டு போக முடியாதுன்ட்டு நான் போகவே மாட்டேன். அவங்க தான் வருவாங்க. பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த டைம் என்ன பண்ணேன்னா, நான் குவார்ட்டர் லீவுக்கு வரேன்னே சொல்லலை. பட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஒரே ஷாக் தான். அவங்களுக்கு ஷாக்கும் கூட ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துங்க. ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் எல்லாமே ஒரே கேங்கு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண லைஃப் காலேஜ் லைஃப் தாங்க. ஸோ அதனால் எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. எப்போயுமே நாங்கள் அப்போலேருந்து இப்போ வரையுமே காண்டாக்டில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே போயிருந்தோம். போனதுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன். ஆனாலும் கேட்கல, அதெல்லாம் முடியாது, நீ வந்திருக்க ஃபஸ்ட் டைம்னு எதனா சாப்பிடுன்னு சொல்லி தோசை ஊற்றி கொடுத்துட்டு காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. காஃபியில் என்னம்மா சூப்பர்னு கேட்காதீங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மளுக்காக மெனக்கிடுறது எல்லாமே என்னை பொறுத்த வரையும் சூப்பர் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அது சொல்ல முடியாதான். பட் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஃப்ரெண்டு தான் கேட்டுட்டு இருந்தேன் காஃபி எப்படி இருக்குன்னு. நான் அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, சந்தான படத்தில், ஒரே புளிப்பு, தொட்டு பார்த்தா பிசுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் பாருங்க, அந்த மாதிரி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்க சரி இரு, நான் உனக்கு எதனா செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு ஏதோ இந்த பச்சரிசியை ஊற வச்சு போண்டா மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னை வச்சு டெஸ்ட்டெல்லாம் பார்க்காதடி அப்படின்னா, இல்லடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பச்சரிசியை 3/4 மணி நேரம் ஊற வச்சு அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா வேக வச்சு தோலை உரித்து நல்லா மசிச்சு போட்டுக்கிட்டாங்க. ஒரு 100 உருளைக்கிழங்கு இருக்கும். அதை நல்லா மசிச்சு போட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், உப்பு, கொஞ்சமாக அப்போசோடா, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா காய வச்சு அந்த இதில் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரை ஆனதை எடுத்துடணும். இது பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இது பேர் வால் போண்டா அப்படின்னா, என்னது வால் போண்டாவா அப்படின்னு கேட்டால், போடும்போது இந்த வால் மாதிரி வருதுல்ல, அதனால தான் இது பேர் வால் போண்டா. ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளாம் வச்சுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். உண்மையாகவே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது எவ்வளோ தான் நம்ம வீட்டில் ப்ரெஷரு இது எல்லாமே இருக்கும், பசங்க எவ்வளோ ஹெவி ஒர்க்கு எல்லாமே இருக்கும். பட் நம்மளுக்குன்னு கொஞ்சம் நம்ம திருப்பி பழைய மாதிரி நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தாங்க. அது பார்க்கும்போதே நம்மளோட கொஞ்சம் அந்த ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, அந்த லைஃப்க்கு போகும்போதே நம்ம கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்காக ஒரு நாள் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்க பையன் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவனும் என்ன ஸ்கூலில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்க லஞ்ச் ரெடி பண்ண போயிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அவங்க கூட பேசிவிட்டு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 2 பேருமே கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரின்னு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.